ஹாய், நான் லதா ராவ். அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் நிறைய டிவிலையும் சரி மூவிஸ்லையும் சரி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது கடிகார மனிதர்கள் அப்படிங்கிற இந்த படம் வந்து நிச்சயமாக என்னோட கரியரில் ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிடில் கிளாஸ் மக்களோட கஷ்டத்தை பற்றி பேசுகிற ஒரு படம். அதுக்காக படம் வந்து ரொம்ப ட்ராஜடியாக இருக்கும், பேத்தாஸாக இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை. அஃப்கோர்ஸ் காமெடி இருக்குது, லவ் இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி இது. கருணாகரன் அண்ட் கிஷோர் லீட் பண்ணுறாங்க. கிஷோரோட பேராக நான் பண்ணியிருக்கேன். அண்ட் கிஷோர் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். அவர் அந்த கேரக்டராகவே மாறக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அவருக்கு ஈக்குவலைஸ் பண்ணி பண்ணுறது தான் கொஞ்சம் ஐ திங்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக டச், அதாவது மனசை தொடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சுது. ஸோ ஐ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு த டிரெக்டர் பாலாஜி சார். அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மூவி, பட் ஒரு நல்ல நாட்டோட இந்த படம் ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபோட்டோகிராஃபி, சினிமோட்டோகிராஃபி உமாசங்கர் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காரு. ஆர்ட் டிரெக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பெரிய படங்கள் பண்ணவங்க தான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ கடிகார மனிதர்கள் நிச்சயமாக உங்கள் மனசை தொடக்கூடிய ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வெற்றி அடையிறது அஃப்கோர்ஸ் வேறு யார் கையிலையும் இல்லை, உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இந்த படத்தை பார்த்துருங்க ப்ளீஸ். நான் கிஷோர் பேசுகிறேன். இங்கே கடிகார மனிதர்கள் படத்தோட சாங் ஷூட் போய்ட்டுருக்கு. இந்த படம் வந்து ஆக்சுவலி வாடகை வீடு பிரச்சனையை வச்சு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க டைரக்டர் பாலன். எனக்கு இந்த இஷ்யூ வச்சு பண்ணதுனால எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சது. என்னோடய ரோல் இந்த படத்தில் வந்து நார்மலாக நான் பண்ண ரோல்ஸோட ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நார்மலாக நான் பண்ணது வந்து நிறைய கொஞ்சம் தான் பண்ணதில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே வந்து சீரியஸான டஃப்பான கேரக்டர்ஸ், ரொம்ப இன்டென்ஸான கேரக்டர்ஸ் தான். இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு பேக்கரி வேலை செய்கிற ஒரு ஆள். அந்த ஆள் அவனோட ஃபேமிலி அவன் வாடகை வீடு தேடுறதுக்காக எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் இந்த கதை. அது இல்லாமல் ஒரு வாடகை வீடு கிடச்சதுக்கப்புறம் என்னெல்லாம் போய் சொல்லி அங்கே உள்ளே போக வேண்டி வரும். ஸோ அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கிறது தான் இந்த ஃபுல் படம். ஸோ கூட நிறைய ஆக்சுவலாக எங்களோட ஒரு ட்ராக் என் கூட லதாராவ் நடிக்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய ட்ராக்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ட்ராக் வந்து கருணாகரன் நடிக்கிறாரு. அது இல்லாமல் பாலாஜி சிங் இருக்கார் இந்த படத்தில். இந்த படத்தோட கேமராமேன் வந்து குமார் சங்கர். ஸோ கூட ஒரு ஸ்ட்ராங் டெக்னிக்கல் டீம் வச்சுருக்காங்க. பாலன், ஷாம் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நான் இப்போது நடித்து கொண்டிருக்கின்ற படம் கடிகார மனிதர்கள். இந்த கடிகார மனிதர்கள் என்று சொல்லும்போதே உங்களுக்கு ஒரு வகையில் புரிந்திருக்கும். அதாவது மனிதர்கள் வந்து பட்டணங்கள் வாழ்பவர்கள் எவ்வளவு துரித வேகத்தில் இயங்குகிறார்கள், அவர்களுக்கு எப்படி வீடு கிடைக்காமல் அலைகிறார்கள். ஒவ்வொருத்தரும் பட்டணத்தை நோக்கி தினமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இறங்கும்போது வீடு வாடகைக்கு கிடைக்காமல் படுகின்ற அவஸ்தை தான் இந்த படத்தின் மைய கருத்து. அப்படி பல பொய்களை சொல்லி ஒரு வீட்டில் ஒரு 4-5 குடும்பத்தினர் வாழ்கின்றார்கள். அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனராக நான் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன். நிறைய வீடுகளில் நானும் வந்து குடித்தனம் போயிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு வீடுகளிலும் கிடைத்திருக்கிற அனுபவம் இந்த படத்தில் மொத்தமாக தெரிகிறது. ஸோ இந்த படத்தில் ஒரு கொஞ்சம் கொடூரமான ஒரு ஹவுஸ் ஓனராக நான் இயங்குகிறேன். இதில் வருகின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளோடு தான் இந்த வீட்டிற்குள்ள குடியிருக்கிறார்கள் என்பது கடைசியில் தான் தெரியும். அது வரைக்கும் நடக்கின்ற ஒவ்வொரு கலாட்டாக்களையும் காமெடியும் எல்லாம் சேர்ந்த ஒரு ஜனரஞ்சகமான படம் இது. இதில் கருணாகரன் நடித்திருக்கிறார், திரு கிஷோர் அவர்கள் நடித்திருக்கிறார்கள், லதா அவர்கள் நடித்திருக்கிறார்கள். புதிதாக மலையாளத்திலிருந்து ஒரு ஹீரோயின் இதில் நடித்திருக்கிறார்கள், ஷெரின் என்று. இன்னும் அதில் வந்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரத்தில் லீஸ் மாமா என்ற ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருடைய தம்பி நடித்திருக்கிறார்கள். அப்புறம் நிறைய பாபா லக்ஷ்மன், அப்புறம் சிசர் மனோகர், இப்படி நிறைய காமெடி நடிகர்களும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், என் பேர் கார்கி பவா. இந்த கடிகார மனிதன்ற படத்தில் பட்டாசு வெடிங்கிறான ஒரு பாடல் எழுதியிருக்கேன். இது என்னுடைய 4வது பாடல். இந்த படத்தில் ஆடுகளம் கிஷோர், கருணாகரன், லதாராவ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சென்னைக்கு வந்து வாடகை வீடு எடுத்து கஷ்டப்படுறவங்களை பற்றின ஒரு கதை. ரொம்ப ஜாலியாகவும் அதே சமயத்தில் அந்த வழியை பதிவு பண்ணுற மாதிரி இந்த படத்தை வைகரி பாலன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஹலோ, ஐம் பிரதீப் ஜோஸ். கிரைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷன்ஸோட ப்ரொடியூசரில் ஒரு ஆளாக இருக்கேன். இந்த படத்தில்
நான் வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம், லீஸ் மாமாங்கிற கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து இந்த படத்தில் கிஷோர் சார், லதாராவ் மேம், கருணாகரன் சார், அப்புறம் கேரளாவிலேருந்து ஒரு ஷரின், ஒரு நியூ ஃபேஸ்டு நாங்கள் அறிமுகம் பண்ணுறோம். இந்த படம் ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும் தமிழ் மக்களுக்கு, தமிழ் நடுத்தரை மக்களுக்கு இது ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் இந்த மூவி. இந்த கிரைஸ்ட் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ட்ஸோட ஃபஸ்ட்டு மூவி இதாக இருந்தாலும் நாங்கள் மிகவும் இன்னும் 2-3 மூவிஸு இன்னும் நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம். we are waiting for to release that movie immediately. இந்த படத்தோட கதை கேட்டபோது டைரக்டர் பாலா சார் சொன்னபோது நாங்கள்லாம் உட்காந்து பேசும்போது அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் டாக்டர் பாலா சார் கூட அந்த டீட்டெயில்ஸ் சொல்லும்போது அவர் சொன்னார், இது நம்ம ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் சொல்லும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த படம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். அதுக்கு என்னோட பிரதர் ஒரு பெங்களூரில் இஸ் அ பிஸ்னஸ் மேக்னட், இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் அவர் மூவி. நாங்கள் சேர்ந்து மீண்டும் நிறைய மூவி எடுக்கலாம் என்ற முடிவில் இருக்கோம். அது வந்து எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலக்கல் சினிமா மீடியாவுக்கு என்னுடைய நன்றி. கடிகார மனிதர்கள் அப்படின்ற ஒரு படத்திற்கு நான் வந்து இயக்குனராக இருக்கேன். இப்போ படம் வந்து முக்கால்வாசி முடிஞ்சு இப்போ சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கிஷோர் சார் நடிக்கிறாரு. அவர் கதையை வந்து ஃபோனில் கேட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அதுக்கு பிறகு மீட் பண்ணி இந்த கதை விவாதங்களை பண்ணிவிட்டு ஒரு வருஷமாக ஸ்கிரிப்ட் ஒர்க்கு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பொயட்டிக்காக சென்னை ஒரு முக்கியமான நெரிசலான நகரங்களை நோக்கி கிராமத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொரு கிராமத்தானுக்கும் அடிப்படை வசதிகள் போராடுற ஒவ்வொரு ஆட்களுக்கான கதையாக இது இருக்கும். உணவு, உடை, உறைவிடம் அப்படின்ற 3 விஷயத்தை பேசிக்காக அதை எடுத்துக்கிட்டு இந்த கதை வந்து சொல்லுது. அது முக்கியமாக உறைவிடம் என்ற இருப்பிடத்திற்கு போராடுற ஒரு மனிதனுடைய பிரச்சனை. அந்த இருப்பிடம் வந்து ஒரு மனிதனை எவ்வளோ ஆக்கிரமிக்குது, எவ்வளோ டைங்களை உள்வாங்குது அப்படின்ற விஷயங்களை இந்த கதை வந்து ரொம்ப ஆழமாக சொல்லும். இந்த மீடியாவுக்கு ரொம்ப நன்றி.